பாதிப்புகளை பார்வையிட்ட பின் தற்போது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கேப்பாசிட்டி பத்தல. ஸோ அதை கொஞ்சம் அந்த சாலையில் அந்த சர்வீஸ் ரோட்ல ஒரு கல்வெட்டு இருக்கு, அதை பத்தல. ஸோ அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ சீக்கிரமா தண்ணி வடியணும். ஸோ நம்ம இப்போ எங்கெங்க தண்ணி நிற்குதோ அது சீக்கிரமா வடியணும். சார், இந்த தூத்துக்குடி நகரில் உள்ள தண்ணி இது கிடையாது. தூத்துக்குடி புறநகர் பகுதி, ஓட்டப்படாரம், கடம்பூர் பகுதிகளில் உள்ள காற்றாற்று வெள்ளம் வருது. குளங்களை முறையாக தூர்வாரல, கரையை செம்மப்படுத்தல சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அப்படி இல்லை. இந்த மழையுடைய அளவு எந்த அளவுக்கு மழை பெய்யும் போது எவ்வளோ என்ன குளம் இன்னும் பெருசு குளம் இருந்தாலும் அதை தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். அப்புறம் எல்லா தண்ணி கடலுக்கு தான் போகணும். தண்ணீருக்கு கடல்ல போறப்போ நகர அல்லாத ஊரக அல்லது ஓப்பன் ஸ்பேஸ் எந்த லேண்ட் எந்த இருந்தாலும் அந்த வழியா கடலுக்கு போகணும். இது ஸோ அது மெயினா எந்த அளவுக்கு மழை இருந்தது, அதனால்தான் அந்த ஏகப்பட்ட தண்ணி வர்றது. ஒரு தோராயமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ஒரு 40 மணி நேரத்தில் திட்டக்கிட்ட 50 சென்டிமீட்டர் மழை, சராசரி 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு 40 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும். 2 மாவட்டமுடைய பரப்பளவு பார்க்கும்போது 8500 சதுர கிலோமீட்டர். அந்த 8500 சதுர கிலோமீட்டர்ல 50 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அரை மீட்டர் அந்த தண்ணி பார்க்கும்போது மொத்தமாக எவ்வளவு தண்ணினா 150 டிஎம்சி. நம்ம மேட்டூர் அணை இருக்குல்ல, அதோட கெப்பாசிட்டிக்கு 50% கூடுதலாக. இங்கே மணிமுத்தார், பாபநாசம் 2 அணை இருக்கு, அந்த கெப்பாசிட்டிக்கு 10 மடங்கு. ஸோ அந்த தண்ணீர் எல்லாம் கடல்ல தான் போகணும். ஸோ அப்படி போகும்போது தான் அதுதான் இருக்கு. விரைவில் இதை நம்ம வடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மழைநீர் வடிகால் கொண்ட இந்த கட்டமைப்புகள் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை அவசியம். ஏற்கனவே அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. தூத்துக்குடி மாநகரத்தில் நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்க இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த பகுதியில் வராது. ஆனால் இப்போ இது ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்ல கட்டாயமா ஒரு 1 or 2 டேஸ்ல ஃபுல்லா கிளியர் ஆயிடும். ஸோ ஏற்கனவே அந்த வடிகால் கட்டுற பணி இந்த தூத்துக்குடியில நிறைய ஏற்கனவே திட்டக்கிட்ட 200 கோடிக்கு கடந்த 2 வருஷத்துல பண்ணிருக்கோம். அதனால நல்லா பெனிஃபிட்டும் இருக்கு. ஏன்னா தண்ணி சீக்கிரமா வடியுது. அந்த வடிகால் இதுல இல்லைன்னா சீக்கிரமா வடியாது. இன்னும் என்னென்ன தேவை இருக்கோ சில பகுதியில் அந்த பகுதி மக்களோட கீழே இருக்கு அப்படின்னா அந்த சில பகுதியில் நம்ம பம்பு பர்மனன்ட் பம்ப் செட்டப் பண்ண வேண்டிய இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆராய்ச்சி ஸ்டடி பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது நேற்று நீங்க பிரேஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? இல்ல அதே நிறைய அந்த கன்ஃபியூஸ் பண்ணி அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி இல்ல, மொத்தமாக ஏற்கனவே நேற்று ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 பேரு 22 டேத் ரிப்போர்ட் ஆயிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில். ஆமா, அதுல அந்த சுவர் இடிஞ்சு எலக்ட்ரோக்யூஷன் சிலர் அந்த தண்ணியில முழுங்கி இந்த மாதிரி இல்லை சார். அது ஏற்கனவே ஊரக பகுதி போறதுல கணக்கெடுப்பு ஆரம்பிச்சு. அர்பன் பகுதி, அதாவது கணக்கெடுப்புனா ஏதோ அந்த பயிருக்கு நஷ்டீடு இருக்கு இந்த மாதிரி பகுதியில தான் நம்ம அதை எடுத்துப்போம். நகர பொறுத்த வரையில அனைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனைத்து அதாவது அந்த ரேஷன் கார்டு அடிப்படையில தான் நம்ம அந்த நிவாரணம் வழங்கப்படும். அந்த பணி சீக்கிரமா விரைவில் துவங்கப்படும். தூத்துக்குடி மரவன்மடம் ஊராட்சி அந்தோனியார்புரம் பகுதியில் வெள்ள பாதிப்புகளையும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட்ட பின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.